வெல்கம் டு ஆர் இண்டியா சாஃப்ட்வேர் பிரைவேட் லிமிடெட். நாம் இந்த வீடியோவில் ஒரு ரெசிபியை கூகுளில் எப்படி தேடுறதுன்னு பார்க்கலாம். google.com ஓப்பன் பண்ணிக்கோங்க. google.com ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த ரெசிபி நீங்கள் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ரெசிபியுடைய நேமை டைப் பண்ணுங்கள். நான் சிக்கன் சூப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ சிக்கன் சூப்னு கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. அப்படி நீங்கள் என்டர் பண்ண கொடுத்த பிறகு சிக்கன் சூப் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இங்கே ஒரு லிஸ்ட்டே காமிக்கும். நீங்கள் இன்னும் அட்வான்ஸாக தேட முடியும். எப்படி அட்வான்ஸாக தேடணும்? இங்கே இந்த சர்ச் டூல்ஸ் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் சில ஆப்ஷன்ஸ் தெரியும். இன்க்ரீடியன்ட்ஸ், என்னென்ன மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் இருக்கணும்? பாசினிப்ஸ் இருக்கணுமா, செலரி இருக்கணுமா, இல்லை கேரட்ஸ் இருக்கக்கூடாதா, இல்லாட்டி பே லீவ்ஸ் இருக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணலாம். குக் டைம் அப்படின்னா இந்த ஐட்டம் சமைக்கிறதுக்கு 15 நிமிஷத்துக்குள்ளே சமைக்கிற மாதிரி ஐட்டம் மட்டும் வேணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணலாம். அல்லது 30 நிமிஷத்துக்குள்ளே சமைக்கிற மாதிரி ஐட்டம் வேணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணலாம். அல்லது 1 ஹவர்க்குள்ளே சமைக்கிற மாதிரி ஐட்டம் வேணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணலாம். அதே போல் நீங்கள் சமைக்கிற ஐட்டத்தில் எவ்வளோ கலோரிஸ் இருக்கலாம், எவ்வளோ கேலரிஸ் இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் இங்கே செலக்ட் பண்ண முடியும். அதாவது நீங்கள் சமைக்கிற ஐட்டத்தில் எத்தனை கலோரிஸ் இருக்கலாம். எனக்கு 100 கேலரிஸ்க்கு கம்மியாக இருக்கிற ஐட்டத்தை காமிங்க அப்படின்னா இதை செலக்ட் பண்ணலாம். எனக்கு 300 கேலரிஸ்க்கு கம்மியாக இருக்கிற மாதிரி ஐட்டத்தை காமிங்க அப்படின்னா இதை செலக்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு 500 கேலரிஸ்க்கு கம்மியாக இருக்கிற மாதிரி ஐட்டத்தை காமிங்க அப்படின்னா இதை செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்படி தான் கூகுளில் உங்களுக்கு தேவையான ரெசிபீஸை நீங்கள் தேடிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். For more videos, please log on to www.rindia.com. Thank you.